Hi everyone. Personality is the priority of our attitude and our attitude is our character. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இன் மை தாட், என்னுடைய விதத்தில் என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டினா ஒரு ஆளுமை எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஆளுமை பணத்தை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைனா அன்பை சார்ந்ததாக இருக்கலாம், சந்தோஷம், நிம்மதி, காமெடி, இது போல் பலதரப்பட்ட ஆளுமை உள்ளவங்களாக இருக்கலாம். இருக்கும்போது அந்த ப்ரையாரிட்டி இஸ் அவர் ஆட்டிடியூடு அது அணுகுமுறையாக மாறுது. நம்ம ப்ரையாரிட்டியெல்லாம் நம்மளுடைய திங்கிங்கில் இருக்குல்ல, நம்மளுடைய தாட்ஸில் இருக்கிற அந்த ப்ரையாரிட்டி பிகேமிங் ஆட்டிடியூடாக மாறுது. ஐ ஆம் தி பிக்கஸ்ட், நான் இவனை மதிக்க மாட்டேன், இவனை நான் உயர்ந்த இடத்துல வைப்பேன். அந்த ஆட்டிடியூட் வரும் பொழுது அண்ட் அவர் ஆட்டிடியூட் இஸ் அவர் கேரக்டர். கடைசியில் அது ஒரு குணமாக மாறிடுது. இதுதான் என்னுடைய குணத்தை மாற்ற முடியாதுன்னு இல்லை. when you are changing your personality, then your attitude will be changed and then your character will be completely changed in a good way. ஸோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக விரும்பணும். அப்போது நம்ம பர்சனாலிட்டி எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பர்சனாலிட்டி, நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், ஏழையாக இருக்கிற இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் பிகாஸ் ஐ ஆம் ஸோ ரிச். அப்புறம் நான் என்னை தாழ்த்த மாட்டேன் பிகாஸ் ஐ ஹாவ் எவ்ரிதிங். நான் என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பர்சனாலிட்டி நம்ம என்னைக்கு நம்ம அழிக்கிறோமோ, டெஸ்ட்ராய் பண்ணுறோமோ, தென் வி வில் கெட் எ நியூ பர்சனாலிட்டி அண்ட் நியூ ஆட்டிடியூட் அண்ட் நியூ கேரக்டர் தட் வில் ராக் த வேர்ல்ட் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் ஆல்சோ இன் அ மைண்ட்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் வே. இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டு நீங்களும் இதே போல் வாழ ட்ரை பண்ணுங்கள்.